கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனாண்டி சந்திரா 2 பேரும் சேர்ந்து தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த பார் சந்திரா, ஃபோட்டோ கிடச்சிருச்சு, இனிமே பிரச்சனையே இல்லை. இவனை எப்படி மாட்டி விடணுமோ அப்படி உங்கள் அக்கா கிட்ட மாட்டி விட்டுலாங்கிறாங்க. ஆமாங்க, இப்படி ஒரு ஆதாரம் கைக்கு சிக்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் இது நம்ம கைக்கு சிக்காமையே போச்சு பார்த்தீங்களா. நான் மாட்டி விடுறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணோம், ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை கெட்டிக்காரத்தனமா எப்படியாவது எங்கள் அக்கா கறிக்கிட்ட இந்த டிரைவர் பையெல்லாம் மாட்டி விட்டே ஆகணுங்க. ரேவதியும் கார்த்தியும் பிரிச்சாகணும். இந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியே விரட்டி ஆகணும். ராஜா சேதுபதியோட பேரன்னு எங்கள் அக்கா கிட்ட சொன்னா கோபத்தில் கொந்தளிச்சு அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. அதையும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி சந்திரா சொல்லிட்டு போறாங்க. நம்ம கிட்ட இருந்து எப்போ பார்த்தாலும் தப்பிச்சுட்டே தானே இருக்கான். இந்த தடவை அவன் தப்பிக்கவே முடியாது சந்திரா, நீ தைரியமா போன்னு சொல்லவும் சந்திரா வீட்டுக்கு வராங்க. சந்திரா வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துட்டு, என்ன சந்திரா எதுக்காக வாசலையே பார்த்துட்டு இருக்கேன், யாராவது வரேன்னு சொன்னாங்களான்னு கேட்கவும், அது இல்லக்கா காத்தாடு அப்படியே நடந்துட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வண்டி சத்தம் கேட்குது. என்னது பைக் சத்தம் கேட்குது அப்படின்னு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சிவனாண்டி வராங்க. இவன் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரான், ஏதாவது 7:30 இழுத்துக்கிட்டு வருவானா இருக்கும், வரட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா வரட்டும், என்னதான் சொல்றாருன்னு நம்மளும் பார்க்கலாங்கிறாங்க சந்திரா. சிவனாண்டி உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு வந்தீங்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி வீடு வரைக்கும் வந்தவங்கள இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறியே, எனக்கு காரணம் இல்லாமல் வருவேனா, உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க. உன்னோட கிஃப்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், மரியாதையா வெளியில போயிட்டு என்கிட்ட யார் கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ என்ன சாமுண்டீஸ்வரி, முக்கியமா கொடுக்க வேண்டிய கிஃப்ட் இந்த பார், எங்க அக்காவுக்கு நீங்க பரிசு கொடுக்குறீங்களா, அப்படி என்ன பரிசு கொடுக்குறீங்கன்னு சாமுண்டீஸ்வரி பக்கம் பேசுற மாதிரி பேசுறாங்க சந்திரா. அந்த பரிசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், வெளியே தூக்கி போட்டுட்டு வெளியில போக சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா இருக்கா, என்னதான் கொண்டு வந்திருக்காருன்னு நம்மளும் பார்க்கலாமேங்கிறாங்க சந்திரா. என்ன கொண்டு வந்தீங்க கொடுங்க என் கையில அப்படின்னு சந்திரா கேட்கவும், இதோ ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து காட்டுறாங்க. சந்திரா பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அக்கா அங்க பாத்தியாக்கா இந்த டிரைவர் பையில நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தனால ராஜா சேதுபதியோட பேரன்னு, ஆனா நீ தான் நம்பவே மாட்டிட்ட, இங்க பாரு போட்டோவை பாருக்கா, நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இவர் வந்திருக்காரு, இந்த டிரைவர் பையன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு பாருக்காங்கிறாங்க சந்திரா. இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான் பாத்தியல்ல அப்படின்னு சந்திரா சொல்லுவோம். அந்த பக்கம் ராஜராஜன் மயில் வாகனம் இவங்களும் எல்லாரும் வந்துடுறாங்க. ஐயோ இந்த சின்னத்தை எப்பவும் குறியாவே இருந்து இப்போ போட்டவங்க கையுமா சாட்சியோட கட்டிட்டு இருக்குதே, அத்தை நம்பிக்குவாங்களோ அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாங்க. இங்க ராஜராஜனும் மாப்பிள்ளையே இப்படி போட்டு கொடுத்துட்டானே இந்த சிவனாண்டி, எப்படித்தான் சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நாம் சாமுண்டேஸ்வரி கிட்ட மறைச்சிக்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து இப்போ உண்மையை உடைச்சிட்டாங்களே, இப்போ எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, நம்ம மாப்பிள்ளையை எப்படி சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து காப்பாற்றுறது ஒன்றும் புரியலையேன்னு ராஜராஜன் குழப்பத்தோடு நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வேற வீட்டில் இல்லை, இந்த நேரம் பார்த்து இப்படி ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், இந்த ஃபோட்டோ இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஆகணும், எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக தகவல் சொல்லுங்கிறாங்க ராஜராஜன். மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாதீங்க இருங்க, இப்போவே நான் சகலைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, கார்த்தி ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்பவே இல்லை, அவன் ராஜா சேதுபதியோட பேருன்னு சொல்லி நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு போனேன், அப்பவும் அவன் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து உன்னை ஏமாத்திட்டான், இப்போவும் அந்த பேங்க்ல கையெழுத்து போட்டு அவன் தான் நகை எடுத்திருக்கான், ஆனா அதுவும் உனக்கு தெரியலக்கா, ஆனா இந்த போட்டோவை பார்த்தாவது நீ நம்புறியா, ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேருன்னு நீ நம்புறியாக்காங்கிறாங்க. சந்திரா போட்டோ வச்செல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது, மாப்பிள்ளை வரட்டும் தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாம், அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுற வேலையை நிறுத்திக்கோங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னக்கா கையும் களவுமா பிடிச்சும் கூட இன்னமும் உன் மாப்பிள்ளைய பத்தி பெருமையாவே நினைச்சிட்டு இருக்கியே. கார்த்தி இங்க ரேவதியை கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. மாயா அடிக்கடி ஃபோன் பண்ணி, ரேவதி உனக்கு உயிரோட வேண்டாமா, உயிரோட வேணும்னு நினைச்சின்னா மகேஷ் என் கண்ணில் காட்டு, மகேஷ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா தான் ரேவதியை உயிரோட நான் விடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. மகேஷ்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மகேஷ் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க கார்த்தி. அப்படியா, ஆனா ரேவதி இருக்கிற இடம் எனக்கு தெரியுமே, எங்க இருக்கான்னு நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க மாயா. அந்த ரவுடி கிட்ட சொல்றாங்க, டேங்க்ல ஏறிப்பாரு தண்ணி நம்பிருச்சா, ரேவதி தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத வீடியோவும் போட்டோவும் எடுன்னு சொல்லவும், டேங்க் மேல ஏறி ரேவதி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே வீடியோவும் போட்டோவும் எடுத்து கார்த்திக்கு அனுப்புறாங்க. கார்த்தி பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க, என்னது ரேவதியை தண்ணி தொட்டிக்குள்ள அதுவும் கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, இருக்கான்னு தெரியலையே, காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு கார்த்தி அங்கங்க தேடிக்கிட்டு வராங்க. என்ன டிரைவர் ரேவதியை பாத்தியா, உன் பொண்டாட்டிய சீக்கிரமா காப்பாற்றணும்னா நீ நான் சொன்ன மாதிரி செய்யுங்கிறாங்க. மாயா ரேவதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன், ரேவதி இப்ப எங்க வச்சிருக்க ஒழுங்கா சொல்லுங்கிறாங்க. மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லு, நான் ரேவதி இருக்கிற இடத்த சொல்றேங்கிறாங்க. கார்த்தி யோசிக்கிறாங்க, ரேவதி தண்ணி தொட்டிக்குள்ள மிதங்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ எங்கேயோ மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த மோட்டர் எப்படி நம்ம ஆஃப் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. இப்போ கரண்டையே கட் பண்ணி விட்டுட்டா எங்கேயும் மோட்டர் ஓடாது, தண்ணி
தண்ணி தொட்டிக்கல தண்ணியும் நம்ம ரேவதியை நம்ம எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் காப்பாற்றிடலாம்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி உடனே லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கரண்ட் கட் பண்ணி விட சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் விவரம் என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணி விடுறாங்க. கட் ஆனதுமே மாயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அச்சோ அப்போ மோட்டர் ஓடாதா? ரேவதி தண்ணி தொட்டிக்குள்ளேயே கிடந்து சாக வேண்டியதான். அவளை அந்த டிரைவர் பையன் எப்படி இருந்தாலும் காப்பாற்ற வர முடியாது. அவள் வரதுக்குள்ளேயே இவ செத்து ஒளியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே கரண்ட் வேறு கட் ஆயிடுச்சு. அப்போ மோட்டரோட வாய்ப்பு இல்லை, ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் ஜெனரேட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து அது கரண்ட் மோட்டரில் செட் பண்ணி விட்டுறாங்க. மேடம் செட் பண்ணி விட்டுட்டேங்கிறாங்க. அப்பாடா இப்போதான் நிம்மதி. சரி ஆன் பண்ணி விடுங்க, தொட்டி நம்பட்டும், தொட்டிக்குள்ளேயே கிடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. கார்த்தி அடுத்தது ஜெனரேட்டரை வச்சு தான் இப்போ தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெனரேட்டர் யாரெல்லாம் இந்த ஏரியா பக்கம் வாடகைக்கு வாங்கியிருக்காங்கன்னு அந்த ஜெனரேட்டர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஜெனரேட்டர் கம்பெனிக்காரர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த பக்கமாக 4 ஜெனரேட்டர் வெளியில் போயிருக்கு. ஜெனரேட்டர் எங்கெங்கே போயிருக்குன்னு அட்ரஸ் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஜெனரேட்டர் போன அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வராங்க கார்த்தி. ஜெனரேட்டரை கொண்டு போன இடத்துல எல்லாம் ஒவ்வொரு அட்ரஸாக தேடி தேடி பார்க்குறாங்க. எந்த வீட்டில் மாயா தொட்டிக்குள்ள ரேவதியை போட்டிருக்கான்னு தெரியலையே. எந்த வீட்டில் ஜெனரேட்டர் வச்சு மோட்டர் ஓடுதோ அந்த வீட்டில் தான் அநேகமாக ரேவதி இருக்கு. எப்படியாவது சீக்கிரமாக ரேவதியை கண்டுபிடிக்கணும்னு அவசரமாக அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. மாயா யோசிக்கிறாங்க, இவ்வளவு அவசரமா ஆபத்தான நிலையில் இருக்கான்னு நானும் சொல்லியிருக்கேன். சொல்லி இருந்தும் அவன் பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லையா? அவன் தேடின மாதிரியே தெரியல, திரும்பவும் நமக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே, எதனாலயா இருக்கும்னு மாயா யோசிக்கும் போது கரெக்டாக கார்த்தி ஃபோன் பண்ணிடுறாங்க. அதே அப்பா அக்கறை ரொம்ப தான் இருக்கும் போல இருக்கு, ஃபோன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மாயா அட்டன் பண்ணி, என்ன டிரைவர் பொண்டாட்டி மேலே ரொம்ப கரிசனம் போல இருக்கு, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை உன் பொண்டாட்டி வேணுங்கிறக்காக மகேஷை கொண்டு வந்து நிறுத்த போறியாங்கிறாங்க. இதை பாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரேவதிக்கு எதுவும் ஆயிடும், ரேவதி எங்கே இருக்கான்னு ஒழுங்கா சொல்லுன்னு கேட்குறாங்க கார்த்தி. மகேஷ் வராதுக்கு முன்னாடி ரேவதி உன் கைக்கு கிடைக்கவே மாட்டா. சரி மகேஷ் இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேங்கிறாங்க கார்த்தி. அப்படியா? அப்படின்னா சொல்லு, அப்பதான் நான் ரேவதியை விடுவேங்கிறாங்க. மகேஷ் இருக்கிற இடத்த நான் சொன்னா நீ ரேவதியை என் கண்ணிலேயே காட்டாம விட்டுட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டேன், மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டா நான் ரேவதியை உடனே விட்டுறேங்கிறாங்க. சரி நீ ரேவதி இருக்கிற அட்ரஸை கொடு, நானும் மகேஷ் இருக்கிற அட்ரஸை கொடுக்குறேங்கிறாங்க. ரேவதி இருக்கிற அட்ரஸை வேற மாதிரி மாற்றி கொடுத்துட்றாங்க மாயா. கார்த்திக்கு மாயாவோட தில்லுமுள்ளு தெரிஞ்சும் மகேஷ் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்குறாங்க. நான் நம்புறதுன்னு கேட்குறாங்க மாயா. ஒரு ஃபோட்டோ ஒன்று உனக்கு அனுப்பியிருக்கிறேன், அதை பாருன்னு சொல்கிறாங்க கார்த்தி. மாயா ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மகேஷ் பெட்டில் இருக்கிற மாதிரியும் எனவே இல்லாமல் அவங்களுக்கு பிராணவாயுவெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்ததும் மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏய் மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்தையெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது, நான் ரேவதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மகேஷை பற்றின விவரத்தை நான் சொல்லுவேங்கிறாங்க. இல்லை இல்லை நீ சொல்லாமல் விட்டுட்டா நான் என்ன செய்வேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேவதியை நான் விடுவேங்கிறாங்க. மாயா தந்தரமா மகேஷ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. இங்க கார்த்தியும் இவளோட வேலைத்தனை என்னங்கிறது நமக்கு தெரியுமே, ரேவதியை எப்படியும் கிட்ட நெருங்கிட்டோம், இதுக்கப்புறமும் இவளோட உதவி நமக்கு எதுக்குன்னு நினைச்சிட்டு என்ன மாயா போட்டோவை பார்த்தியான்னு கேட்கவும், உண்மையை சொல்லு மகேஷ் எங்க இருக்கான், அவனை கண்ணில் காட்டு, நான் ரேவதி இப்பவே விட்டுறேங்கிறாங்க. கார்த்தி மகேஷ் இருக்கிற ஒரு அட்ரஸை சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்ட மாயா, இவ்வளவு நாளா ஒழிச்சு வச்சுட்டு என்னோட கோவத்துக்கு ஆளாயிட்டீங்கல்ல, ரேவதி உயிரோடவே உனக்கு கிடைக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த கார்த்தி பையன் வர்றதுக்குள்ளேயா இந்த ரேவதி கதையை முடிச்சிருங்கடான்னு ரவுடி கிட்ட சொல்லிட்டு போறாங்க மாயா. மாயா கார்த்தி சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே மகேஷ்னு யாருமே அட்மிட் ஆகலின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது மாயா இன்னும் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. திரும்பவும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன டிரைவர் என்னையே ஏமாத்திட்டியா, மகேஷ் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான்னு சொன்னேன், நான் இங்கே வந்து பார்த்தா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்னை ஏமாத்திட்டியான்னு கேட்குறாங்க மாயா. நீ மட்டும் என்ன செஞ்ச, ரேவதி இந்த இடத்துல இருக்கான்னு சொன்னியல, அந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்தேன், ரேவதியை காணோங்கிறாங்க. உன்னால ரேவதியை காலம் முழுக்க தேடி அலைஞ்சினாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், ரேவதி மிதங்கிக்கிட்டே மேலே போய் சேர்ந்துருப்பா, எனக்கே இவ்வளவு நாளா நீ தண்ணி கட்டிட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டாங்கிறாங்க மாயா. அதையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மாயா எங்கேருந்து பேசினாங்களோ அவங்களோட லொக்கேஷன் போட்டு பார்க்குறாங்க. அந்த ஏரியா பக்கமே சுற்றி சுற்றி காட்டிட்டு இருக்குது. ஜெனரேட்டர் 4வது ஒரு ஜெனரேட்டர் எங்க வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அது குடிதண்ணிக்காக எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி ரேவதி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா மாடியில ஒரு 4 பேர் அந்த டேங்க சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்த்தியை பார்த்ததும் டே இவன் தாண்டா அந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வராங்க. அப்பவே கார்த்தியும் சுதாரிச்சுக்கிட்டு 4 பேர்த்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி தூர பூசிட்டு மாயா திரும்பவும் கார்த்திக்கு போன் பண்ணி மகேஷ் இந்த ஹாஸ்பிட்டலையும் காணாங்கிறாங்க. இதை பாரு மாயா, நீ பண்ண காரியத்துக்கு இனிமே நீ எத்தனை ஹாஸ்பிட்டல் தேடி அலைஞ்சினாலும் மகேஷை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, நீ நல்லா தேடிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்ணிட்டு ரேவதியை காப்பாத்துறதுக்காக தண்ணி தொட்டிக்கு மேல ஏறி பாக்குறாங்க. ரேவதி அப்படியே தத்தளிச்சு மயங்கி சுருண்டு கிடக்குறாங்க. கார்த்தி மோட்டர் ஆஃப் பண்ண போறாங்க. அப்பவும் அடியால் எந்திரிச்சு திரும்ப கார்த்தி அடிக்கிறாங்க. திரும்ப கார்த்தி அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. துண்டக்கான துணியக்கான ஓட்டம் முடிக்கிறாங்க ரவுடிங்க. ரவுடிங்களுக்கு போன் பண்ணி டே எக்காந்த கொண்டு அந்த ரேவதியை விட்டுறாதீங்கடா, அவளை கொன்னுருங்க தீர்த்துருங்கன்னு இருக்கிறாங்க. அடப்போங்க மேடம், நாங்களே உயிருக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா அந்த பொண்ணை தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு கொல்லுங்க தீர்த்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நாங்க தப்பிச்சா போதும் மேடம், அவன் குட்டுத்த அடி என்ன அடிங்கிறீங்க, அவங்ககிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோம் மேடம், நீங்களும் அவன் கையில சிக்கிறாதீங்க, மூலமா எங்களையும் கொண்டு போய் ஜெயில தள்ளிடுவான், தயவு செய்து எங்களை காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறாங்க. என்ன இவனுக்கு சுத்த கோலையா, இவனுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போறானுங்க, ஒருவேளை அந்த டிரைவர் பையன் போய் ரேவதியை காப்பாத்திருப்பானா, இப்பவும் நம்ம அவங்ககிட்ட தோத்து போயிட்டோமா,
மகேஷ் இருக்கிற இடம் எங்கேன்னு தெரியலையே, தெரியாமையே இப்ப ரேவதியும் கோட்டை விட்டுட்டோமே, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சிடலாம்னு நினைச்சோம், முடியல. காரியம் கைகூடி வர நேரத்துல இப்ப நம்மளும் வெளியில வந்துட்டோம். இப்ப ரேவதியும் காப்பாத்தி கூட்டி போயிடுவான். இதை அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க மாயா. கார்த்தி ரேவதியை காப்பாத்தும் போது ரேவதி மயக்க நிலையில இருக்காங்க. ரேவதி கண்ணு முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரேவதி காதுக்குள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ரேவதி எங்கேயோ கேக்குற மாதிரி அப்படியே லேசா கண்ணு திறக்கிறாங்க. மயக்கம் தெரிஞ்ச ரேவதி கார்த்தியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. ரேவதி உனக்கு என்னாச்சு, எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. இதனால எதுவுமே பேச முடியல. அடுத்தது மெல்ல மெல்ல அவங்கள தொட்டியிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. சொல்லு ரேவதி உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கவும், மாயா தான் என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல. கார் ரிப்பேர் ஆகி நடு வழியில் இறங்கி நிலைக்க மருந்து வச்சு கொண்டு வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தா என்னை தண்ணி தொட்டியில் போட்டிருக்காங்க. இந்த வேலையை செஞ்சானு எனக்கு தெரியலைங்கிறாங்க. இதுக்கும் காரணம் மாயா தானே தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க ரேவதி. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் என்னை வந்து காப்பாற்றினீங்கன்னு ரேவதி சொல்லவும், சரி பரவாயில்ல ரேவதி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மறுபடியும் மாயா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி மகேஷ் இருக்கிற இடத்த இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்கவும், உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. கார்த்தி நாகபாம்பு சீர் எலும்புற மாதிரி அப்படியே மாயா சரியான கோத்துல இருக்காங்க. திரும்ப திரும்ப நீ என்கிட்ட போய் பேசிட்டே இருக்க. ரேவதியை இந்த தடவை வேணா நீ காப்பாத்திருக்கலாம், அடுத்த தடவை கண்டிப்பா ரேவதி உயிர் தப்ப மாட்டா, அது வேணா நிச்சயங்கிறாங்க மாயா. சரி அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாங்க. வாகனும் ராஜராஜனும் கார்த்திக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் கார்த்தி போனை பார்த்துட்டு என்ன சகல சொல்லுங்கன்னு கேட்கும். உங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என்ன தெரியுமா? சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியோ உங்க பாட்டி வீட்டுல இருந்து உன்னோட போட்டோவை திருடிட்டு வந்துட்டாங்கப்பா. நீ தாத்தா பாட்டி 3 பேர் இருக்கிற போட்டோவை கொண்டு வந்து நம்ம அத்தை கிட்ட காட்டிட்டாங்க. அத்தையும் போட்டோவை பார்த்து ஒரே டென்ஷனா கோவத்துல இருக்காங்க. இப்ப நீ வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்து நான் வசமா மாட்டிக்குவேன், இப்ப இதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போறாங்க. ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்ப போட்டோ ஸ்டுடியோக்கு போறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. இருந்து ஒரு பெரிய சைஸ் போட்டோ ஒண்ணு வாங்கிட்டு வராங்க கார்த்தி. ஆமா இது என்ன போட்டோ அப்படின்னு கேட்கவும், ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து கார்த்தி ரேவதி 2 பேர்த்தையும் பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க, ரேவதி தனக்கு நடந்த ஆபத்தை சொல்லலாம்னு சொல்லும் போது ரேவதி இரு நான் பேசிக்கிறேங்கிறாங்க. ஆபத்துன்னு ரேவதி சொல்ல வந்தா நீங்க ஏன் தடுக்கிறீங்க மாப்பிள்ள, அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாம் இல்லைங்கிறாங்க. என்ன ரேவதி ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிட்டு வந்திருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம தோட்டத்து பக்கம் போனோம், மோட்டர் எடுத்து விட்டதும் ரேவதி குளிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் ஈர துணியோட வந்திருக்கா, வேற எந்த காரணம் கிடையாது. சரி இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சிவனாண்டிய பார்த்து கேட்கறாங்க. உங்களை பத்தின ஒரு உண்மை தெரியணும்னு சாமுண்டீஸ்வரி சரியான கோபத்துல போட்டோவை காட்டி கேட்கறாங்க. ஆமா இது யாரு, நீங்க தான் ராஜா சேதுபதியோட பேரனா அப்படின்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜா சேதுபதியோட பேரன் தான் அன்னைக்கு பேங்க்ல பாத்தீங்க, கோயில் பாத்தீங்க, சென்னையில கூட அவரோட ஆபீஸ்ல கூட போய் பார்த்துட்டு வந்தீங்களே, திரும்பவும் உங்களுக்கு எதுக்கு இந்த சந்தேகம்னு கேட்கறாங்க கார்த்தி. இல்ல மாப்பிள்ள இந்த கிழவிக்கு பக்கத்துல நின்று நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. யார வேணாலும் யார் கூட வேணாலும் வச்சு போட்டோகிராஃபி எடுத்துக்கலாம், ஒரு போட்டி பொறாம மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய காப்பி தயார் பண்ணலாமே. இவங்களோட நான் என்னோட இவங்க இதோ இங்க நிக்கிறாரு சிவனாண்டி, இவரு கூட கூட நான் ஜோடியா போட்டோ எடுத்திருக்கேன். சிவனாண்டி சந்திரா 2 பேரும் கூட ஜோடி போட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. அவ்வளவு ராஜ சேதுபதி கூட கூட இந்த சிவனாண்டி நின்று போட்டோ எடுத்திருக்காரு. நீங்களும் எங்க பாட்டியும் கூட ஜோடியா நின்று போட்டோ எடுக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வெறுப்புங்கிறது எனக்கும் தெரியும். ரொம்ப சுலபமான விஷயம், யார் கூட வேணாலும் யாரை வச்சு வேணாலும் நம்ம போட்டோகிராஃபி பண்ணிக்கலாம். இந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்லி காருக்குள்ள வச்சு இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறாங்க. ராஜா சேதுபதி, பரமேஸ்வரி பாட்டி, சிவனாண்டி, சந்திரா இவங்க குடும்பமே எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பாக்குறாங்க. சந்திரா என்னது இந்த வீட்டுக்கு வேண்டாத மாதிரி இருந்துகிட்டு நீ சிவனாண்டியோட ஜோடியா நின்று போட்டோ எடுத்திருக்கீன்னு கேக்குறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா சொல்றேன், இவரையே நான் இப்பதானே பாக்குறேன், இவ்வளவு நாளா இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நான் எப்படி இவர் கூட போய் சேர்ந்து போட்டோ எடுப்பேங்க, அப்புறம் எப்படி சந்திரா இந்த போட்டோ வந்துச்சுன்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட அந்த போட்டோவை காட்டி கேக்குறாங்க. இவ ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்கிறாங்க. சந்திரா என்ன மேடம் நீங்க ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து இதுதான் உங்க தாத்தனா பேரனான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது, இப்ப நீங்க எடுத்திருக்கிற போட்டோவுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி கார்த்தி கொண்டு வந்த போட்டோவை எல்லாம் காட்டும் போது ஐயோ அக்கா இதெல்லாம் இப்ப ஏதோ டூப்ளிகேட் பண்ணிருக்காங்கிறாங்க. என்ன சந்திரா இது நீ கொண்டு வந்த போட்டோவை நம்பணும்னு சொல்ற, மாப்பிள்ள கொண்டு வந்த போட்டோவை டூப்ளிகேட்னு சொல்ற, இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி திரும்பவும் சந்திரா கிட்ட கேக்குறாங்க. சந்திரா சிவனாண்டிய பாக்குறாங்க. சிவனாண்டி இந்த தடவையும் நம்ம தோத்துட்டோம் சந்திரா, இவனுக்கு நான் இங்க வர விஷயம் எப்படியோ தகவல் தெரிஞ்சுதான் இவன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கான், போட்டோலயும் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான் பாருன்னு சிவனாண்டி சந்திராவை பார்க்கவும் சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அக்கா நான் சொல்றது அக்கா உண்மை, இந்த போட்டோ அந்த கிழவி வீட்டுல தான் இருந்து வேலைக்காரி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, நம்பக்கா இல்லைன்னா இந்த கிழவி எதுக்கு இந்த போட்டோவை அங்க வச்சிருக்குதுங்கிறாங்க. என்னங்க இது தாத்தா பாட்டி கூட அவங்க பேரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்தாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சேதுபதி, பரமேஸ்வரி பாட்டி, இளையராஜா 3 பேர் நிக்கிற போட்டோவையும் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவையும் பாக்குறாங்க. இங்க பாரு சந்திரா
திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மேல நீ தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அந்த கிழவியோட பேரை இங்க நிக்கிறான் பாரு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? டேய் சிவனாண்டி, மரியாதையா இங்கிருந்து வெளியில போ. இவன் எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம கிஃப்ட் வேணும்னு யார் அழுதா? அந்த கிழவனோட பேரணியெல்லாம் நாங்க நேரடியாவே பார்த்தாச்சு. நீ இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்து என் மாப்பிள்ளைய தப்பு தப்பா சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? மரியாதையா இங்கிருந்து வெளியில போ. அடுத்த தடவை உன்னை இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தேன், அவ்வளவுதான் தொலைச்சு போடுவேன் தொலைச்சுன்னு சிவனாண்டியை மிரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி, நீ தான் முட்டாள். இவன் யாருங்கிறது எனக்கு எப்பவே தெரியும். இவன் தான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன். இதை இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. நீ நல்லா நம்ப வச்சு முட்டாளாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என் மாப்பிள்ளைய பத்தி நீ அடுத்தது தரகுறவா பேசின தலைகிலா கட்டி தொங்கட்டுருவேன், ஜாக்கிரதை, மரியாதையா வெளியில போங்கிறாங்க. சந்திராவை பாக்குறாங்க சிவனாண்டி. சரி போங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துறா உங்களை, இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்கவே முடியல. நான் உங்களுக்கு மறுபடியும் இங்க என்ன நடக்குதுங்கிறத போன் பண்றேன், அதுக்கப்புறம் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, இங்க வந்ததுக்கு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். எப்படி பார்த்தாலும் இந்த டிரைவர் பையன் தப்பிச்சிடறான். அடுத்த தடவை சிக்குவன்ல அப்ப வச்சுக்கலாம். இந்த தடவையும் நம்மளால அவனை எதுவும் பண்ண முடியலையேன்ட்டு போறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரியை பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா மேல சரியான கோவத்திலையும் கடுப்புலையும் நிக்கிறாங்க. என்ன சந்திரா, திரும்ப திரும்ப உனக்கு இதே வேலையை போச்சா? என்ன சிவனாண்டி கிட்ட அப்பப்ப பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கா? அதான் நீ சொல்லி இங்க வந்திருக்கானான்னு கேக்குறாங்க. ஐயோ அக்கா, என்னையே சந்தேகப்படுறியா? நீ தானே முக்கியம்னு சொல்லி நான் அவனை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேனே, அப்படி இருந்து நீ என்ன சந்தேகப்படலாமாங்கிறாங்க சந்திரா. அதைத்தான் சந்திரா நானும் கேட்கிறேன். நீ எப்படி மாப்பிள்ளை பேர்ல அடிக்கடி இப்படி சந்தேகப்பட்டு அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க? இதை மட்டும் நான் எப்படி ஏத்துக்குவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறாங்க சந்திரா. அது எப்படி நீ சொல்றதெல்லாம் உண்மை, அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்யா? திரும்பவும் மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசினேன் அடிச்சு விரட்டிடுவேன், மரியாதையை வீட்டோட இருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சே, எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன திட்டுறதே வேலையா போச்சுக்கா. நான் சொல்றதை நீ நம்பவே மாட்டேன்னு கோச்சுக்கிட்டு போறாங்க. ஏய் போனா போடி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை இவங்க பேசுறது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, போங்க நீங்களும் ரேவதியும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க. ரூமுக்கு வந்ததும் கார்த்திகிட்ட ரேவதி மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க. எதுக்கு ரேவதி மன்னிப்பு? என்னோட கடமை, உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் அப்படி பாத்துக்கிட்டு இருந்துருவேனுங்கிறாங்க. யார் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன கடத்திக்கிட்டு போய் தண்ணி தொட்டியில போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் நீங்க வராம இருந்திருந்தா என்னோட உயிரே போயிருக்குங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, இப்போதைக்கு அதை பத்தி பேச நேரம் இல்லை உனக்கு, ஃபிளைட்டுக்கு நேரம் ஆச்சு, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு கேட்குறாங்க. எனக்கு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லைங்கிறாங்க ரேவதி. அப்படின்னா நீ ஆஸ்திரேலியா போக முடியாது ரேவதி. ஃபிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹெல்த் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் ஃபிளைட்ல போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு இருக்கேங்கிறாங்க ரேவதி. அவங்களோட மனசை மாத்திக்கிறாங்க. இல்ல ஆஸ்திரேலியா நான் போகல, போய் ஒரு வாட்டி மகேஷை பார்த்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி. இப்போதைக்கு மகேஷை பார்க்கறது பிரச்சனை தான், அந்த மாயா மகேஷை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்னு போனா நிச்சயமா அவ கண்டுபிடிச்சிருவா, போகாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சிட்டு கார்த்தி சொல்றாங்க. இதை பாரு ரேவதி, மகேஷ்க்கு நினைவு திரும்பட்டும், அதுக்கப்புறம் நானே உனக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. மகேஷ்காகத்தான் மாயக்கா பதறாங்க. மகேஷை பத்தி பேசுறதுக்கு தான் மாயக்கா என்ன கோயிலுக்கு வர சொன்னாங்க. அவங்கள பார்க்கலான்னு போகும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனா என்னை யார் கடத்தினாங்க என்னங்கிற விவரம் எனக்கு தெரியல. அவனுக்கு போன்ல பேசும்போது அப்ப கூட மேடம் மேடம்னு பேசுனாங்கன்னு சொல்றாங்க ரேவதி. இது எல்லாமே மாயா தான் காரணம்னு சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. சரி ரேவதி, அப்ப கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா நீ ஆஸ்திரேலியா போறத பத்தி யோசிக்கலாங்கிறாங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி என்னை யார் கடத்தினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க ரேவதி. கண்டிப்பா நானே யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. சந்திரா திரும்பவும் வந்து கார்த்தியை பாக்குறாங்க. என்ன இந்த தடவையும் நீ தப்பிச்சிட்டின்னு நினைக்கிறியா? என் புருஷன் கைக்கே நீ சிக்கிட்டியல, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோங்கிறாங்க சந்திரா. அதுதான் நீங்களும் உங்க புருஷனும் ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசிக்கிறதும் போன்ல பேசிக்கிறதுமா இருக்கீங்க. உங்களுக்கும் உன் புருஷனுக்கு தான் என்னோட விஷயமே எல்லாம் தெரியுமே, யாருங்கிற விஷயத்த தேடி அலைஞ்சா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு சிரமத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் தான் ராஜா சேதுபதியோட பேரை. திரும்பவும் நீங்க எங்க அத்தை கிட்ட போய் சொன்னீங்கனாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, உங்களால முடிஞ்சதா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்டதும் சந்திராவுக்கு சரியான கோவத்துல எரிச்சல்ல இருக்காங்க. இதை பாருடா, இந்த தடவையும் நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை உன்னை விட மாட்டேங்கிறாங்க, அதையும் பாக்குறேன். நீங்க போட்டோவை தான் கொண்டு வந்து எங்க அத்தை கிட்ட காட்டினீங்க, ஆனா நீங்களும் சிவனாண்டியும் நேர்ல நின்று சந்திச்சு பேசிக்கிட்டு கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கிறத வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அச்சோ, நானும் அவரை சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத இவன் எப்ப வீடியோ எடுத்தான், அங்க பேசுனதெல்லாம் ஒருவேளை கேட்டுருப்பானோன்னு சந்திரா கார்த்தியை பார்த்து அதிர்ச்சியில பயந்து நிக்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போறனோ இல்லையோ, கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க அக்கா பார்த்தாங்க உங்களை வெளியே தள்ளுவாங்க, உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு கார்த்தி கேட்குறாங்க. சந்திரா கார்த்தியை மறைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. கார்த்தி பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி, நீங்க நான் தாத்தா 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ சிவனாண்டி கைக்கு போயிருக்கு. சிவனாண்டி அந்த போட்டோவை அத்தைக்கிட்ட கொண்டு வந்து காட்டி அந்த ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காருங்கிறாங்க. ஐயோப்பா கார்த்தி, அந்த போட்டோவை யார் எடுத்துட்டு வந்திருப்பா, எனக்கு தெரியாம அப்படின்னு பாட்டி சொல்லுவோம். தெரியலையே பாட்டி, வீட்டில் தான் யாரோ உங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பாட்டியா, ஓ அப்படியா நடக்குதுங்க, கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு இப்பவே என்ன நடந்ததுன்னு கேட்குறேங்கிறாங்க.
பாட்டி கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன கணக்கு பிள்ளை வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியே போகுது, அது எப்படி உனக்கு எனக்கும் தெரியாமல் போகுதுங்கிறாங்க. கணக்கு பிள்ளை பயந்து விரண்டு நிற்கிறாங்க. ஐயோ அம்மா, அப்படி எதுவும் வெளியில் போன மாதிரி இல்லையேங்கிறாங்க. இல்லை, நான் என் பேரனோட நின்ன ஃபோட்டோவை எங்கேன்னு கேட்குறாங்க பாட்டி. காலையில் தான் ஃபோட்டோவையெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு போனேனே, நீங்கள் கொடுத்த புடவையெல்லாம் மூட்டையாக கட்டி வச்சுட்டு போனேன். அந்த மூட்டையை ராணி தானே வந்து எடுத்துகிட்டு போனா. அப்போ இதுக்கு காரணம் ராணியாக தான் இருக்கும்னு கணக்கு பிள்ளை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ராணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சிவனாண்டி பணத்தை கொடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஆத்தா, எனக்கு மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் போதும், நான் சொல்ற வேலையை நீ பாருங்கிறாங்க பாட்டி. என்ன வேலைன்னு கேட்குறாங்க. சிவனாண்டி எதுக்கு இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, அவன் சித்தப்பா வந்திருக்கான்ல, அவன் சித்தப்பனும் சிவனாண்டியும் ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டு சேர்ந்து அடிக்கடி கூடி பேசிட்டு இருக்கிறத நானும் கேட்டேன். ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு நீ கேட்டு வந்து எனக்கு சொல்லுங்கிறாங்க பாட்டி. ராணி கண்டுபிடிச்சிட்டு வந்து சந்திரா சிவனாண்டி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத எல்லாம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முத்து வேணாண்டி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த விஷயத்த கேட்டதும் உடனே பாட்டி கிட்ட வந்து ராணி சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. என்னம்மா சொல்ற அப்படிங்க. ஆமாங்கம்மா, சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொன்னது முத்துவேல் தானாமே. நம்ம பெரிய ஐயா மேல பழிய தூக்கி போட்டுட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு வருஷம் போக்குவரத்தே இல்லாம போச்சு பாத்தீங்களா. சிவனாண்டியும் முத்துவேலெல்லாம் இவ்வளவு ஒரு அயோக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு ராணி கட்சி மாறிட்டாங்க. இந்த பக்கமா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. உடனே கார்த்திக்கு போன் பண்ணி சொல்றாங்க, பாட்டி சாமுண்டீஸ்வரியோட அம்மா செத்தது எப்படி தெரியுமா? இந்த முத்துவேல்னு ஒருத்தர் இருக்கானே, சிவனாண்டியோட சித்தப்பன், அவன் தான்ப்பா சாமுண்டீஸ்வரியோட அம்மா ஜானகிக்கு காப்பியில மருந்து வச்சிருக்கான். பாவம், அந்த புள்ள மருந்து இருக்கிறது தெரியாம தானே குடிச்சிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்து அப்படியே சரிஞ்சு மயங்கி இறந்துட்டான். இது தெரியாம நம்ம தாத்தா தான் ஏதோ சொன்னது தாக்கு பிடிக்க முடியாம ரோஸ்ட்ல இறந்துட்டான்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். இறந்து செக் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சேரவே இல்லப்பா. இப்போ முத்துவேலு சிவனாண்டியும் பேசிட்டு இருந்ததை ராணி தான்ப்பா கேட்டு வந்து சொன்னா. இப்படி பாட்டி கார்த்திகிட்ட சொல்லவும், சரி விடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கார்த்தி அடுத்த முயற்சி சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொன்ன முத்துவேலை கண்காணிக்கிறாங்க. முத்துவேல் செஞ்ச காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க கார்த்தி. அடுத்தது சாமுண்டீஸ்வரியோட மனநிலைமை எப்படி மாறுதுங்கிறதை நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.